Hey fam, welcome back to another video. So இந்த வீடியோல நம்ம எந்த காரை பத்தி பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி காருங்க Bolero. So Bolero பாத்தீங்கன்னா இப்ப இருக்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல எந்த கண்டிஷன்ல வாங்கலாம் இல்ல முதல்ல Bolero பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் லிஸ்ட் பண்ணா உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா BS6 பத்தி பேசலங்க. BS3 பத்தி தான் பேச போறோம். சோ BS3ல வந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா DI இன்ஜின்ங்க, டைரக்ட் இன்ஜெக்ஷன் சொல்லி ஒரு இன்ஜின் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த இன்ஜின் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கா தான் இருக்கும். அதாவது பவர் ஸ்டீரிங் இருக்காது, பவர் விண்டோ இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கான ஒரு வண்டியாக தான் கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டிங்கில் வரும்போது. அதாவது DI இன்ஜினாக வரும்போது DI இன்ஜினை பொறுத்த அளவுக்கு ரொம்பவே பேசிக்காக இருக்குங்க. எந்த ஒரு ஃபியூச்சருமே பார்த்தீங்கன்னா அந்த காரில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ட்ரெயின் டெக்னாலஜி இருக்காது. உங்களோட வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஃபாக ரக்கடாக தான் இருக்கும். வண்டியோட இன்ஜின் சவுண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரக்கடாக இருக்கும். அதே மாதிரி நாய்ஸ் இன்சுலேஷன் எதுவுமே இருக்காதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா வரதான் செய்யும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ரக்கடாக இருக்கும். ஒரு டீசலோட குவாலிட்டி வந்து குறையும் பட்சத்திலையும் இந்த வண்டியோட இன்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில எந்த ஒரு பெரிய விதமான ப்ராப்ளமும் வராம இருந்துச்சுங்க. சோ இந்த இன்ஜின்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் வராம இருந்துச்சு. உங்களோட டீசலோட குவாலிட்டி குறையும் பட்சத்திலே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வராம இருந்துச்சு. அந்த இன்ஜினோட ஸ்பெக்குன்னு பாத்தீங்கன்னா 2050 சிசி 63 bhp 180 Nm டார்க் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் கொண்ட வண்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. ரூரல் ஏரியாவில் இருக்க மக்கள்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அந்த வண்டியை வாங்குற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் SL இருந்து ZLX வரைக்கும் இருக்க மாடல்ல கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்லாம் அதிகப்படுத்தினாங்க. கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்லாம் அதிகப்படுத்தி வர்ற வண்டியில பார்த்தீங்கன்னா காமன் ரயில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சிசி 2050 சிசி தான். பட் 4 சிலிண்டர்ல கொடுத்துருந்தாங்க வித் டர்போ சார்ஜரோட வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 bhp இருந்து 195 Nm டார்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்ததா ஒரு பவர் பிளஸ் சொல்லி ஒரு இன்ஜினை லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ அது BS4 அந்த காலகட்டத்தில் வந்தது. சோ அந்த வண்டியோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 1500 சிசிங்க. சோ இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னா 63 bhp இருந்து 195 Nm டார்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நான் சொன்ன எல்லா இன்ஜினுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ்ல தான் கொடுத்திருந்தாங்க. நம்ம Bolero பொறுத்த அளவுக்கு தெரியும், Bolero பாத்தீங்கன்னா ரியர் வீல் டிரைவ் தாங்க. அது ஒரு ரக்கடான SUV-ன்றதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதை விட நான் BS4ல நான் சொன்ன பவர் பிளஸ் இன்ஜின்ல கொஞ்சம் நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் பவரும் பிக்கப் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி நாய்ஸ், அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்க ஃபோக்கஸ் பண்ணது BS4ல நாய்ஸ் இன்சுலேஷனை பாத்தீங்கன்னா கவர் பண்ற மாதிரி தான். சோ அதே மாதிரி BS4ல அவங்க கச்சிதமா நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பேசின 3 இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா DI இன்ஜினா இருக்கு அப்படின்னா அந்த DI இன்ஜின் வண்டி தான் நம்ம ஏகப்பட்ட வருஷமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்பவே தொல்லையே கொடுக்காத ஒரு இன்ஜின் அப்படின்னா DI இன்ஜினை சொல்லலாம். ஸோ நீங்க எனக்கு வந்து அதிகமான மாடல் டெக்னாலஜி அண்ட் அதிகமான ஃபியூச்சர்ஸ்லாம் தேவையில்லைப்பா, பட் வந்து எனக்கு இன்ஜின்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இன்ஜின் டீசெண்டா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு DI இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான வண்டியா இருக்கும். பட் எந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்காது, பவர் ஸ்டீரிங் இருக்காது, அதே மாதிரி பவர் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. நீங்க எக்ஸ்ட்ரா ஆல்டர் பண்றதுனா ஆல்டர் பண்ணிக்கலாம். பட் வண்டியோட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வரவே வராதுங்க. எனக்கு ஒரு எந்த தொல்லையும் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னா அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நீங்க நேரத்துக்கு ஒரு 8000 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டு ஆயில மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்க பாட்டுக்கு தாராளமா எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வேணாலும் ஓட்டலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா CRD இன்ஜின்ங்க. CRD இன்ஜினை பொறுத்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீசல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வண்டியும் தொந்தரவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓடுங்க. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டியை பார்த்தீங்கன்னா CRD இன்ஜின்ல நான் பார்த்திருக்கேன். சோ அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உடப்படமே இல்லாத டீசல் எல்லாம் போட்டு நீங்க ஓட்டுறீங்கன்ற பட்சத்துல அந்த வண்டியில எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்காம அது பாட்டுக்கு ஸ்மூத்தா ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம DI இன்ஜினை பொறுத்த அளவுக்கு டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜினை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தா இருக்காது, குலுங்கல்லாம் பயங்கரமா இருக்கும். சோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா CRD இன்ஜின் போகுங்கிற பட்சத்துல ஃப்ரண்ட் ரெண்டுமே உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனும் பின்னாடி இருக்க ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருந்தாங்க. சோ அந்த அலுங்கல் குழுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகுங்க. சோ நீங்க எனக்கு அந்த பழைய இல்லாம நான் SL, SLX, ZLX போறேன் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த வண்டி எடுக்கலாம். பட் இந்த வண்டி நீங்க எடுக்கும்போது, இந்த இன்ஜின் கொண்ட வண்டி நீங்க எடுக்கும்போது கலப்படம் இல்லாத டீசல் பார்த்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல எனக்கு நல்ல டீசல் கிடைக்குதுப்பா அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஒரு பெட்ரோல் பங்க்ல மட்டும் போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா தொல்லையே இல்லாம இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா ஓடுங்க. Bolero பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவே டிரைவ்ல சுத்தமா செட்டே ஆகாதுங்க. Bolero வண்டியை பொறுத்த அளவுக்கு தெரியும் ஒரு 80-90 தான். சோ
அதுக்கு மேல நீங்க ஹைவேல அழுத்துறீங்கன்ற பட்சத்துல அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காது. ஸ்டெபிலிட்டினா நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். சோ ஹைவே டிரைவுக்கு பாத்தீங்கன்னா அந்த வண்டி செட் ஆகாது, சில பேருக்கு செட் ஆகுதுன்னு தான் சொல்றேன். அதனாலதான் ரூரல்ல இருக்கவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பொலேரோ வாங்குவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் ஏன் பொலேரோ வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும், டிரைவிங்லாம் அதிகமா இருக்கும், நம்ம கிலோமீட்டர்ஸ் அதிகமா ஓட்டும் அப்படின்றனால மட்டும்தான் அவங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் முதற்கொண்டு பொலேரோ யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம்ப்பா, எனக்கு பொலேரோல சேஃப்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா BS4 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு ஏர் பேக் சிஸ்டமும் பாத்தீங்கன்னா கொடுக்க கிடையாது. டிவிவே கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொலேரோன்ற போது எந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் இல்ல, ஒரு ஏர் பேக் ஃபியூச்சர்ஸ் இல்ல. அதாவது நான் சொல்ற BS4 வண்டிகளுக்கு சோ ஏர் பேக் ஃபியூச்சர்ஸ் இல்ல அப்படினாலுமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அடியெல்லாம் தாங்கக்கூடிய வண்டியா தான் இருந்துச்சு. ஏன்னா அதோட பாடி ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. சோ நான் ரூரல்ல தான் ஓட்ட போறேன், அடி குலுங்கல்ல விடுவேன், எனக்கு ஒண்ணு அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்க தெரியாது, நான் ஒரு ரஃப் யூஸ்க்கு தான் ஓட்டுவேன், ரஃபா தான் ஓட்டுவேன் அப்படின்னா அவங்களாம் பாத்தீங்கன்னா பொலேரோவை சூஸ் பண்ணலாம். கேட்டீங்கன்னா நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சீட்டிங் கம்ஃபர்டபிள் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா 7 சீட்டருங்கும் போது பின்னாடி உட்காரவங்களும் சரி, சென்டர் சீட்ல உட்காரவங்களும் சரி, கொஞ்சம் உடம்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் இடஞ்சல்ல உட்காந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட பாடி ஃப்ரேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனட் ஃபுல் வியூல தெரியறனால ஒரு டிரைவிங், அதாவது எனக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்லாம் வராது அப்படின்ற அப்பதான் பெரிய எஸ்யூவி ஓட்ட போறேன் அப்படின்னா என்னதான் வண்டி ஓட்டினாலுமே பெரிய ஒரு டாரஸ் லாரி ஓட்டுற ஃபீலிங் பாத்தீங்கன்னா அந்த வண்டியில கிடைக்கும். ஏன்னா நீங்க சைடு மிரர் ஆகட்டும், லெஃப்ட் ரைட் சைடு மிரர் ஆகட்டும், ஃப்ரண்ட் மிரர் ஆகட்டும், எல்லாமே அதாவது வண்டியை சுத்தி உள்ள கீழே இருக்க இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஸோ பேனட்டிவ் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு எஸ்யூவில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கனால வளைஞ்சு ஓட்டுறதுக்கும் ஒரு சின்ன பார்க்கிங்ல பார்க் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸும் கம்மியா இருக்கனால ஒரு சின்ன வளைவுலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா விட்டு வண்டியை திருப்பிக்கலாம், ஈஸியாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க DI இன்ஜின் வச்சிருக்கீங்க, டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின் வச்சிருக்கீங்க, அதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 4500 இருந்து 5000 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதே மாதிரி நீங்க CRT இன்ஜின் வச்சிருக்கீங்க, BS4 பக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 6500 இருந்து 7000 பாத்தீங்கன்னா வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மெயின்டெனன்ஸ் ஆயில் சர்வீஸ் அப்படிங்கும்போது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு, ஒரு டீசென்டான சர்வீஸ் தான் பாத்தீங்கன்னா இருக்கு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்ல அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்சுனே சொல்லலாங்க. அதே மாதிரி மெக்கானிக் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு DI இன்ஜினை சின்ன மெக்கானிக் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்க மெக்கானிக் கூட பாத்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சு வேலை பார்த்துடலாம். பட் CRTI பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கனால ஒரு 90% மேல உள்ள மெக்கானிக் பாத்தீங்கன்னா தாராளமா அந்த வண்டியில என்ன பஞ்சாயத்து அப்படின்றத ஈஸியாவே கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சொகுசு எல்லாம் வேணாம், எனக்கு பாத்தீங்கன்னா நான் ரஃப்யூஸ்க்கு தான் ஓட்ட போறேன் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு வந்து சொகுசு வேணும், கம்ஃபர்டபிள் வேணும், லாங் டிரைவ் போனாலும் எந்த ஒரு பெயின் இருக்க கூடாது, எனக்கு வண்டி பாத்தீங்கன்னா குலுங்க கூடாது, நீட்டா போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க டிவி இல்ல எர்டிகா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேற வண்டிகளுக்கு போறது ரொம்பவே நல்லது. அடுத்து ஏசின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு DI இன்ஜினை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்காது. பட் ஏசி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூலிங் கிடையாது. பட் CRT இன்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட கூலிங் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க மஹேந்திரா தரப்புல இருந்து. பட் அதனால நீங்க ஏசி ஆன் பண்ணாலும் பாத்தீங்கன்னா நம்ம யூசர்கிட்ட கேட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏசி கூலிங் எடுத்துக்குது. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுதுங்க. பட் கூலிங் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டியை நம்ம வளைச்சு ஓட்டுறோம் அப்படின்னா உள்ள இருக்க பேசஞ்சர் பாத்தீங்கன்னா கம்பல்சரி லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆடுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சொகுசுக்காண்டி இந்த வண்டி வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வண்டியை விட்டுட்டு எர்டிகா, TUV அந்த மாதிரி வேற SUV பக்கம் போயிருங்க, தயவு செஞ்சு பொலேரோ பக்கம் வராதீங்க. ஏன்னா இது வந்து சொகுசுக்கான வண்டி கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஒரு ரக்கடான வண்டி, ஒரு ரஃப் யூஸ்க்காண்டி வேணும், ஒரு கெத்தா ஒரு இடத்துக்கு போகணும் வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான வண்டிங்க. ஒரு ரூரல்ல பாத்தீங்கன்னா ஒரு மேடு பள்ளத்துல குழியில விட்டு ஓட்டுறேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வண்டி, அவங்களுக்கு ஏத்த வண்டி. சொகுசுக்கு நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா சொகுசுக்கு ஏத்த வண்டி இந்த வண்டி கிடையாது, தயவு செஞ்சு வேற வண்டிக்கு போயிருங்க. ஓவராலா இந்த வண்டியை பத்தி எல்லாமே பார்த்தாச்சு. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கம்பல்சரி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த வீடியோ பார்த்தா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட் தான் ஒரு நாள் விட்டு நம்ம சேனல் அப்லோட் ஆகும். சோ உங்களுக்கு ஆட்டோமொபைல் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பத்தினா வச்சிருக்கோம். சோ அதுலயும் பாத்தீங்கன்னா கொம்மன் 94 அடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்மளோட பேர் தான் வரும். சோ அதையும் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ गाइस, பாப்பா அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.